அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதில் இன்று 21வது பாடல். இந்த பாடல் அபிராமி அன்னையினுடைய பல்வேறு விதமான நாமங்களை, அவளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அவளை புகழ்ந்து பாடுவதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாகவே நாம ஜபத்திற்கு அதிகமான சக்தி உள்ளது. சிவ 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே அதனுடைய சக்தி அபரிமிதமானது. ஓம் சக்தி சக்தி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே சக்தி அபரிமிதமானது. முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே அதனுடைய சக்தி அபரிமிதமானது. இவ்விதமாக ஓம் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே அதனுடைய சக்தி அபரிமிதமானது. இவ்விதமாக நாம் இறைவனின் நாமங்களை எல்லாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு மனச்சங்கடமும் உடல் சங்கடமும் இம்மைப்பிணியும் மறுமைப்பிணியும் நீங்கிவிடும். அதுதான் விஷ்ணு சஹஸ்கரநாமம் என்று காக்கும் கடவுளான விஷ்ணுவினுடைய 1000 நாமங்களையும் அதனுடைய பெருமைகளையும் சொல்லக்கூடியது விஷ்ணு சஹஸ்கரநாமம். லலிதா சஹஸ்கரநாமம் என்பது அம்மையினுடைய 1000 பெயர்களையும் அதனுடைய மகிமையும் சொல்லக்கூடியது. ஒருவன் காலையிலும் மாலையிலும் விஷ்ணு சஹஸ்கரநாமத்தையும் லலிதா சஹஸ்கரநாமத்தையும் நாளொன்றுக்கு ஒரு முறை தவறாமல் கேட்டு வந்தாலே அவனுடைய மனப்பிணியும் உடல் பிணியும் இம்மைப்பிணியும் மறுமை பிணியும் நீங்கிவிடும் என்பது தாற்பயம். கடவுளர்களே இதை சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாம ஜபத்தினுடைய மகிமையை சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அபிராமி பட்டரும் அபிராமியினுடைய பல்வேறு நாமங்களை பல்வேறு பாடல்களில் சொல்லி வாயார புகழ்ந்து வாழ்த்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் இன்றைய 21வது பாடல். இதில் அவர் சொல்லக்கூடிய அந்த அம்மையினுடைய பெயர்களையும் அதனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் நாம் இன்று பார்த்து விட்டோமேயானால் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடற்பிணியும் மனப்பிணியும் தீர்ந்து போய்விடும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அப்ப அந்த 21வது பாடல் என்ன சொல்கிறது? மங்களை செங்கலசம் முளையால் மலையால் வருணச்சங்களை செங்கை சகலகலாமயிலால் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பெண் கொடியே. அனைத்துமே அம்மையினுடைய நாமந்தான். மங்களை செங்கலசம் முளையால் மலையால் வருணச்சங்களை செங்கை சகலகலாமயிலால் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பெண் கொடியே. தினந்தோறும் இறை வழிபாட்டுல இப்படி இந்த அம்மாவை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி அமைப்பில் எழுதியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாமமும் எதை உணர்த்துகின்றன? மங்களை என்றுமே மங்களத்தன்மை உடையவளாகவும் தீர்க்க சுமங்கலியாகவும் இருக்கக்கூடியவள். அப்ப பெண்கள் எல்லாம் இந்த பாடலை சொல்லி அம்மையை வழிபாடு செய்ய வேண்டும். தீர்க்க சுமங்கலி, குறையாத மங்களத்தன்மையை என்றும் உடையவள். எப்படி அது? பிரபஞ்சத்தை தோற்றுவித்தது ஆதிசிவன் தானே. அந்த ஆதிசிவனில் பாதியாக இவள் இருக்கிறாள். சிவன் வேறு சக்தி வேறு அல்ல, ஆதிசிவனில் பாதி இவள்.
அவர் நிலையாற்றல் என்றால் இவள் இயக்க ஆற்றல். இருவரும் இணைந்ததே உலகம். அதனால் இவள் நித்தியமானவள், நித்திய சுமங்கலி, நித்திய மங்களமானவள், பூரணத்துவம் உடையவள். இப்ப சுமங்கலி பெண்கள் இந்த பாடலை பாடி வழிபாடு செய்தால் அவர்களும் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம். அதான் மங்களை. செங்கலசம் முளையால் செப்பு கலசங்களை போன்ற அழகிய தனங்களை உடையவள். இது உருவகமாக எதற்கு இதை சொல்கிறார்கள் என்றால், அருள் பெரியவர்கள் உலகங்களுக்கு இன்பங்களை வாரி வழங்கக்கூடியவள் என்பதற்காக இதை சொல்கிறார்கள். மங்களை செங்கலசம் முளையால் நிரந்தரமான தீர்க்க சுமங்கலியானவள், நித்திய கல்யாணி, என்றுமே மங்களமான இருப்பவள். அதனுடன் செப்பு கலசம் போன்ற அழகிய 2 தனங்களை உடையவள். அதாவது உலகங்களுக்கு இன்பங்களை வாரி வழங்கக்கூடியவள் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இருக்கிறார். மங்களை செங்கலசம் முளையால் மலையால், மலையால் இமயமலையினுடைய மன்னன் இமயவானுக்கும் மைனாவதிக்கும் மகளாக பிறந்து பார்வதி தேவி என்ற நாமத்தை பெற்று இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக பெருந்தவம் இயற்றி அந்த தவத்தின் மூலமாக இறைவனை அடைந்தவள். அதான் மலையாள். பர்வதராஜகுமாரி பார்வதி தேவியாக பிறந்து பெருந்தவம் இயற்றி இறைவனை அடைந்தவள். மங்களை செங்கலசம் முளையால் மலையால் வருணச் சங்களை செங்கை சகலகலாமயிலால் வருணச் சங்கு அலை செங்கை வருணச் சங்கு அலை செங்கை சகலகலாமயிலால். வருணம் என்றால் கடல். கடலில் விளைகின்ற சங்குகளை வளையல்களாக அழிந்த சிவந்த கைகளை உடைய மயில் போன்ற சாயலை உடைய ஆயகலைகள் 64க்கும் அதிபதியாக உள்ள அம்மை. வருணச் சங்கு அலை செங்கை சகலகலாமயிலால் வருணச் சங்கு அலை செங்கை சகலகலாமயிலால். கடலில் விளைகின்ற சங்குகளை தொடுத்து வளையல்களாக அணிந்திருக்கின்ற சிவந்த கைகளை உடைய மயில் போன்ற அழகும் சாயலும் உடைய ஆயகலைகள் 64க்கும் அதிபதியாக உடைய அம்மை. எப்படி பாருங்க. தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையாள். தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையாள். புரி சடையோன் புடையாள். சடை முடியை உடைய ஆதி சிவனின் ஒரு பக்கமாக இருக்கின்றவள். அந்த ஆதிசிவன் எப்படிப்பட்டவன்? தாவுகின்ற கங்கையை தன்னுடைய சடையிலே அணிந்தவன். தாவுகின்ற கங்கையை தன் சடையிலே ஏன் அணிந்தான்? பகீரதன் தன்னுடைய முன்னோர்களினுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்காக ஆகாய கங்கையை மண்ணுலகிற்கு கொண்டு வருவதற்காக பகீரத பிரயத்தனம் செய்தான். அதைத்தான் நம்ம பகீரத பிரயத்தனம்னு சொல்றோம். பெருந்தவம் இயற்றினான். அதனை ஒத்துக்கொண்டு ஆகாய கங்கையானது பூமிக்கு வர முடிவு செய்தது. ஆகாய கங்கையினுடைய சக்தி அளவுக்கு அதிகமானது, அளவிட முடியாதது. அது பூமியிலே வந்து நேரடியாக விழுந்தால் பூமியில் உள்ள அனைத்துமே அழிந்துவிடும். அவற்றை காப்பதற்கு எண்ணம் கொண்ட ஆதிசிவன் தலையில் கங்கையை தாங்கிக் கொண்டு அதனுடைய வேகத்தை தணித்து அந்த கங்கையை மண்ணுலகிற்கு விட்டால். அப்படிப்பட்ட ஆதிசிவனுடைய பாதியாக இருக்கக்கூடியவளே, தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையாள். உடையாள் சகல சம்பத்தும் உடையவள். ஏனென்றால் உலகத்தை இயக்குபவள் அவளே. அவள்தான்
உலக உயிர்களுக்கு எல்லாம் மாதாவாக இருப்பவள், உலக உயிர்களுக்கு எப்பொழுது என்ன தேவை என்பதை அறிந்து தரக்கூடியவள். திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டினால் கவி காலமேகத்தை கவி சக்கரவர்த்தி ஆக்கினார். கம்பரை கவி சக்கரவர்த்தி ஆக்கினால் சரஸ்வதி உருவத்தில் வந்து. அப்போ அனைத்துமே உடையவள் அவள். ஏன் அபிராமி பட்டரையே அபிராமி அந்தாதி பாட வைத்திருக்கிறார். அபிராமி அந்தாதி அவர் பாட வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு ஒரு பெரும் துன்பத்தை உண்டாக்கினார். சரியான அமாவாசை இன்று அமாவாசை அன்னைக்கு அவர் என்ன திதி என்று மன்னன் சரபோஜி மன்னர் கேட்கும் பொழுது பௌர்ணமி என்று அவரை சொல்ல வைத்து மன்னன் சினங்கொண்டு கீழே நெருப்பு மூட்டி மேலே தொங்கவிட அதிலிருந்து அன்னையை காப்பதற்காக வேண்டிய பாடல்கள் தான் இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள். அப்ப அனைத்துமே உடையவள் அவள், அனைத்துமே அறிந்தவள் அவள். உலக உயிர்களுக்கு தேவையானது எல்லாம் தேவையான சமயத்தில் கொடுப்பவள் அவள். அதான் உடையாள். அவள் எப்படிப்பட்டவள்? பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும்பெண் கொடியே. பிங்களை பொன்னிறமானவள், நீலி நீல நிறமானவள், செய்யாள் சிவந்த நிறமுடையவள், வெளியால் வெண்மை நிறமுடையவள், பசும்பெண் கொடியே பச்சை நிறமுடையவள். அவள் நிறங்கள் ஓர் ஐந்துடையானின் துணைவி அல்லவா, அதனால் இவளும் 5 நிறங்களை உடையவள். அருளை வாரி வழங்கும் பொழுது, அருளை அன்பர்களுக்கு வாரி வழங்கும் பொழுது பச்சை நிறமுடையவளாக இருப்பாள். ஞானத்தை வாரி வழங்கும் பொழுது பொன்னிறம் உடையவளாக இருப்பாள். உயிர்களை உய்விக்கும் பொழுது பிறக்க வைக்கும் பொழுது வெண்ணிறமுடையவளாக இருப்பாள். உயிர்களை காப்பதற்காக தீயவர்களை அழித்து சினங்கொள்ளும் பொழுது சிவந்த நிறமுடையவளாக இருப்பாள். சம்ஹாரம் செய்யும் பொழுது கருப்பு நிறமுடையவளாக இருப்பாள். இப்படி பலவிதமான நிறங்களை எல்லாம் அவள் உடையவள். ஒவ்வொரு நிறங்களும் ஒவ்வொரு குணத்தை வெளிப்படுத்துகின்றன, ஒவ்வொரு செயலை வெளிப்படுத்துகின்றன. அதான் நிறங்கள் ஓர் ஐந்துடையான் என்று மாணிக்க வாசகர் அந்த ஆதிசிவனை சொல்கிறார். ஆதிசிவன் 5 முகங்களும் 5 நிறங்களை உடையது. ஏற்கனவே சென்ற பாடலில் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அம்மையினுடைய இந்த நாமங்களை எல்லாம் நாம் இப்படி பொருளுணர்ந்து நினைவு கூறினால் நம்மளுடைய மனப்பிணியும் நீங்கி, உடற்பிணியும் நீங்கி, இம்மைப்பிணியும் நீங்கி, மறுமையில் பிணி வராமல் பிறவாத நிலையை அடையலாம். அதான் இந்த அபிராமி அந்தாதி பாடல். அற்புதமான பாடல். தினந்தோறும் வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்கள். மங்களை செங்கல சம்முளையால் மலையால் வருணச் சங்களை செங்க சகலகலாமயிலால் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பெண் கொடியே. இதான் அந்த பாடல். 21வது பாடல் அபிராமியினுடைய நாமத்தை சொல்லக்கூடியது. கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு அபிராமி அந்தாதியை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.